இன்னைக்கான டாப் சம்பவங்கள் என்னென்னு பார்ப்போமா? அதுல ஃபர்ஸ்ட் சட்டமன்ற கூட்டத்தொடரோட 2வது நாளான இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் சார் கர்நாடக அரசோட மேகதாது அணைக்கு எதிரா நாம எல்லாரும் டிவிகே டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு இல்லாம எல்லாரும் மக்களுக்காக ஒண்ணு சேர்ந்து அதை எதிர்த்து நிக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் கொண்டு வந்தாரு. அத மற்ற கட்சிங்க எல்லாருமே ஒரு மனதா ஏத்துக்கிட்டாங்க. சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கும் போதே இடையில லைவ் வந்து கட் ஆயிடுச்சு. ஏன்னா டிஎம்கே சைட்ல இருந்தும் டிவிகே சைட்ல இருந்தும் வாக்குவாதம் ஏற்பட்டு பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால லைவ் வந்து கட் ஆயிடுச்சு. டிஎம்கே சைட்ல இருந்து முதலமைச்சர் விஜய் சார் எதுக்குமே வாயை திறக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு டிவிகே சைட்ல இருந்து அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து முதலமைச்சர் விஜய் சார் எங்க வாயை திறந்து பேசணுமோ அங்க பேசுவாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதையும் தாண்டி கொஞ்சம் கூடுதலா போய் ஒரு 5 நிமிஷம் கொளத்தூர்ல பேசினதுக்கே என்ன நிலைமை ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை சொல்லியிருப்பாரு. எங்க தலைவரையே இப்படி எல்லாம் பேசுவியா அப்படின்னு சொல்லி உரிமையில பேசி 2 கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் வந்து அதிகமாயிருச்சு. அப்புறம் டிஎம்கே சைட்ல இருந்து அட்லியும் முதலமைச்சர் விஜய் சாரும் ஒண்ணுதான், அட்லி வந்து படத்தை காப்பி அடிக்கிற மாதிரி முதலமைச்சர் விஜய் சார் வந்து எங்களோட திட்டத்தெல்லாம் காப்பி அடிச்சு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து அட்லிக்கும் அரசியலுக்கும் என்னதான் சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நாங்க அட்லிய பத்தியும் பேசுவோம் சட்னிய பத்தியும் பேசுவோம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் முன்னாடி புட்சட்னி அப்படின்ற சேனல்ல இருந்தத ரைமிங்கா பேசியிருப்பாங்க. அதுக்கு டிவிகே சைட்ல இருந்து நீங்க அட்லிய பத்தி சட்னிய பத்தியும் பேசுனீங்கன்னா நாங்க கிட்னிய பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லவும் டிஎம்கே சைட்ல இருக்க அமைச்சர்கள் எல்லாம் எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எந்திரிக்கவும் டிவிகே சைட்ல உள்ள 100 அமைச்சர்களும் எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி வாக்குவாதம் ரொம்ப பெருசாயிடுச்சு. இவங்க எல்லாரும் இப்படி கத்திட்டு இருக்கதை பார்த்துட்டு ஏடிஎம்கே சைட்ல உள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாருமே வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. இந்த வாக்குவாதத்துக்கெல்லாம் முக்கியமான காரணம் டிஎம்கே சைட்ல இருந்து நிறைய கடுமையான வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்டு, அன்பு சகோதரருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் சார் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. தேர்டு, 5 எனர்ஜி ஜோன்ஸ் அமைக்க போறாங்க. இதன் மூலமா நிறைய மின்சாரம் தயாரிக்க போறாங்க. சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, மதுரை இந்த 5 இடங்கள்ல அமைக்க போறாங்க. ஃபோர்த்து, இந்த மாத இறுதிக்குள்ள தாவேகா சார்பில் கல்வி விருது வழங்கும் விழா நடைபெற போகுது. அதுக்கு தொகுதி வாரியா ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ் பிடிச்ச 10th 12th மாணவர்களுக்கு உதவி தொகையும் சான்றிதழும் முதலமைச்சர் விஜய் சார் வந்து வழங்க போறாரு.